ஆமா யாருங்க நீங்களா? யார் நீ? ஏன் ஆளு ஏத்திக்கிறீங்க? யாரு நீங்க? ஆளு ஏத்திக்கிறதா ரோட்ல போய் ஏத்த வேண்டியதானே? அப்ப நீங்க உனக்கு என்ன வேலை? நீங்க என்ன பண்ற? ஆடிக்கிட்டு இருக்கேன். நான் ஆடுற உங்கள வீட்ல ஆட வேண்டிய ரோட்ல நின்னு ஆடிக்கிட்டு கிடக்குறேன். சார் கண்டே சார் அது மாதிரி வீட்ல வந்தா யாரியா காசு கொடுப்பா? வீட்ல இருந்து ஊதுனா யாரியா காசு கொடுப்பா? வீட்ல இருந்து ஊத சொல்லல, ரோட்ல இருந்து தான் ஊத சொன்னேன். உன்னை நான் வீட்ல போய் தான் ஆட சொன்னேன், ரோட்ல இருந்து ஆட சொல்லல. வீட்ல ஆடுனா எப்படியா சம்பாதிக்க கண்டே சார் ஏமா ஐயா என்னையா சொல்ற? சார் புளிய மரத்துல நிக்குமா? புளிய மரம் சுடுகாட்டுல நிக்கும். யாரு? ஆமா. உன்னை சுடுகாட்டுல இறக்கவா எங்க இறக்கட்ட? வா இது மோசமான வண்டியா இருக்கும் போல. புளிய மரத்துல ஆமா நீ எந்திரமா போணு? நானா? புது ரோட்ல போணுங்க. புது ரோட்ல போணுமா? புது ரோட்டுக்கு போகணும். அடையாள நீ வேற திண்டுக்கல் தேனிங்கம்மா போடி மதுரைன்னு சொல்லிருக்கேன், புது ரோட்ல போணுங்கற. அப்ப புது ரோட் போகாதா? நீ போட பாத்தியா இல்லையா? முன்னாடி போட பாத்தியா இல்லையா? பின்னாடி போட பாத்தியா இல்லையா? இன்னும் பார்க்கணும். அது பச்சை புள்ளைகிட்ட போய் என்ன கேக்குறீங்க சார்? இல்ல எந்த கவர்மெண்ட் பஸ்ல எந்த உருப்படியான ஊர் ஓட்டு உருப்படியான ஊர் சேர்ந்துருக்கு. எப்ப ஏறினாலும் எங்க ஏறினாலும் கண்டக்டர் கேட்டு தான் ஏறணும். நீங்க பகுமானமா டீ குடிக்க போயிடுறது. சரி விடு. நம்மள பஸ்ல இருக்கு. இல்ல ஆள் இல்ல கண்டக்டர் இல்லன்னு தெரியுதுல. பஸ்ல ஒரு 10 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சுட்டு நீ ஏற வேண்டியாலே. அவங்கள கேட்டு ஏற வேண்டியானே. கேட்டு ஏறணும்னா எப்ப ஏறினாலும் எங்க இப்ப மதுரையில போய் போட்டு ஏறுறேன்னு வச்சுக்க. எது லக்கேஜியா? நல்ல வேலை. லக்கேஜ் போட்டு ஏறுறேன்னு வச்சுக்க. கண்டக்டர் கேட்டு தான் ஏறணும். ஓ நிமிஷம் தேவையில்ல. நேற்று சாயங்காலம் தான் வண்டி மாத்தினேன். நான் சொன்னேன் சில்லறடி கீழே இறங்கடான்னு. கீழே ஒருத்தன் தண்ணியை போட்டு என்ன கேட்குறேன், கண்டக்டர் ஒன்று சில்லற இருக்கா அப்படின்னா இல்லடா அப்படின்னு. அப்ப என்ன மாணவங்கடா நீ இருக்க, நீ இறங்கடா கீழேங்கிறேன். நான் ரெண்டா யாரியா போய் டிக்கெட் எடுக்கிறது எவ்வளவு சிரமம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதானே வாமா நாங்க கண்டக்டர் எவ்வளவு சிரமப்படுறோன்னு எங்களுக்கு தான் சிரமப்படுறீங்க. இங்க வா, பல்லமேட்ல பஸ் போய் பார்த்திருக்கியா? இங்க பக்கத்துல தெரியாதுல்ல. இங்க வாமா, சும்மா வா பக்கத்துல. இங்க வாமா பக்கத்துல வா, இங்க பக்கத்துல வாமா. பல்லமேட்ல பஸ் பக்கத்துல கிட்ட ஒட்டி நில்லுமா. நல்லா இங்க வாமா. எங்கேமா போற? யார்ட்டமா போற? நீ யார்கிட்ட போற? கண்டக்டரானே போற. வாடா செல்லம். இங்க வா, இங்க நில்லு. கண்டக்டர் போமா கடல்ல இருக்கும். ஊதிடுவார் வச்சு. பஸ் கூட்டம் நிறையா இருக்கும்ல, பஸ் கூட்டம் நிறையா இருக்கும். இப்போ கண்டக்டர் பல்லமேட்டில் பஸ் போச்சுன்னு வச்சுக்க, கண்டக்டர் எப்படி டிக்கெட் எடுப்பார்? ஆடிட்டே வா, இங்கே இல்லை ஆடுதா. பல்லமேட்டில் பஸ் போகுதுல்ல, நீனும் ஆடணுமா? அதுக்கு தகுந்த மாதிரி வயிறாடு மயிராடுது. நீங்கள் வந்து ஆடுத இல்லை போய் ஒரு மணி நேரம் நின்றுக்கிற உள்ள வந்து எடுத்தாலும் நீ நின்று பேசணும். அதோட நீ அங்கேயே நின்று ஆட்டை கத்துறது. இங்கே வா பஸ் நின்று ஆடு டங்குன்னு ஆடு ஆடுமா. பல்லமேட்டில் போகுது. அதுக்கு நீ வந்துடலாமியா டான்ஸுக்கு? எப்படியா வச்சு ஓட்டாக்கேன்னு தெரியல. வாங்க இல்லை ஆடு. எந்த ஊர் போற? லூசு முண்டே புதுரோடு போதாங்கிறே மறுபடியும் புதுரோட்டே கிடக்குறாயா? வாழைங்க ஏன் இப்படி ஆடுற? மேலே கம்பியை பிடிக்க வேண்டியானே. கம்பி எட்டலையா? கம்பி எட்டாடி கீழே இருக்க கம்பியா? கீழே ஒரு கம்பி இருக்கலாம். சீட்ல இருக்கிற கம்பியை கம்பியை பிடிச்சி வாய் தெரிச்சு விட்டு போயிருப்பேன். ஒரு ஆம்பளை உனக்கு எப்படி பேசணும்னு தெரியுதா? முதல்ல என்ன ஓட்ட எப்படி பேசணும்? நான் அப்படி தாண்டி பேசுவேன். என்னடி பண்ணுவா? கிளடி கட்ட பஸ்ல ஏறிச்சுன்னு வச்சுக்க, கண்டக்டர் மூஞ்சிய பாத்திருக்கேன். கிளவியெல்லாம் ஏறிச்சுன்னு வச்சுக்க. என்னப்பா எந்த போற? ஏறி சொல்ல சும்மா படியில என்ன செத்து ஆளு மூஞ்சி ஏறி என்ன பேக்கு மாசம் எடுத்து உள்ள சும்மா ஏறிச்சல கிளம்பிடு. என்ன காத்திய பாச நாயாட்ட கிளவியில ஏறிச்சுனா அப்படிதான் முகரை அப்படி பேர் கண்டக்டருக்கு. அந்த கிளவியில ஏறி நின்றுக்கிட்டு படிக்கட்டில் நின்றுக்கிட்டு தான் ஏப்பா பெருங்காடு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுடுகாடு தான் போக வேண்டிய. ஏறல போகல, பெருங்காடு போகாத சிறுகாடு போக, சுடுகாடு தான். வயசு பிள்ளை ஏறிச்சுன்னு வச்சுக்க, கண்டக்டர் முடிஞ்ச பத்திரிக்கா வா இங்க பார்த்தாலும் தெரியாது. வா நல்லா இருக்கியா? வேற எங்கேயும் வைக்கவா? ஏன் அந்த பிள்ளை வரலையாம்மா? உன் ஃப்ரெண்டு இல்லை அந்த பிள்ளை வரும். எப்போ நம்மளுக்கு சரி நீ வந்திருக்கல, அதனால ஒன்றும் இல்லை. இந்த நம்ம பஸ்ஸில் 200 நீ வச்சுக்கடா. நம்ம பஸ்ஸில் ஏறினா பொம்பளை லேடிஸ்க்கெலாம் அப்படித்தான். வாடா இந்த இன்னும் வேணுமா? எவ்வளோ வேணாலும் வச்சுக்க. இந்த பாரி வெள்ளல் பண்ண பஸ்ஸே உன் பஸ் தான். ரூட்டே நாளைக்கு நம்ம வாங்கிடலாம். அம்பிட்டு டம்மி நோட்டு வச்சுக்க. உனக்கு கொடுக்காமையா? இங்கே வாடா செல்ல. உனக்கு உட்கார இடம் இருக்கா இல்லையா? உனக்கு உட்கார இடம் இருக்கா இல்லையா? சாரி உனக்கு போட்டு உட்காரியா? ஏகப்பட்ட இடம் இருக்கு. கண்ட்ரேட் அங்கேருந்து கணக்கு சொல்ல மாட்டாரு. வேற எங்கே வயசு பிள்ளை இருக்கு இந்த கண்ட்ரேட் அந்த கண்ட்ரேட் கணக்கு சொல்றதை பார்க்கணும்.
இப்போ மதுரையிலேருந்து திருச்சி போகுதுன்னு வச்சுக்க பஸ் சொல்லுங்க சார். கணக்கு சொல்றது எழுதிக்கப்பா. சொல்லுங்க சார். மேலூர் 4 மேலூர் 4 உன்னை நம்பி பேலன்ஸா நிக்கலாம்னா மடியில கூட உட்கார வேண்டியதானே? அப்படித்தானே அப்போ புக்கார் இது வேற புக்கில் உட்கார் தாடி வேற. ஆமாம் கண்டக்டர் கணக்கு சொல்றது எழுதிக்கப்பா. சொல்லுங்க சார். மேலூர் 4 மேலூர் 4 கொட்டாம்பட்டி 5 கொட்டாம்பட்டி 5 புழுதிப்பட்டி 6 புழுதிப்பட்டி 6 விராலிமலை 2 விராலிமலை 2 ஒரு டிக்கெட் குறையுதியா? ஏட்டா அப்பதான் ஏறியாடா உன்னை பல தாடி சொல்றேன் முன்னாடியே ஏறான்னு சொல்லி நீ கேட்டு தொலைஞ்சியாடா? பொம்பளை பிள்ளை உட்கார்ந்திருக்கீங்க, நீங்க மட்டும் கால் தூக்கிட்டு வரீங்க. நீ உட்கார்த்தானே எப்படின்னு சொல்றேன். இப்போ 3 பேர் சீட்டில் உட்காந்துருக்கேன்னு வச்சுக்க. சன்னல் ஓரத்தில் ஒருத்தர் இருப்பாரா? ஆமா. நடுவில் உன்னை ஒருத்தர் இருப்பாரா? ஆமா. நடுவுல நடுவில் ஒருத்தர்யா ஒருத்தரா? நல்ல வேலை. ஓ மொத்தம் 3 பேர் இருக்கீங்களா? 3 பேர் இருக்கும்போது என்ன ஆகும்? உன் சீட்டுக்கு பின்னாடி ஒருத்தர் இருந்தாருன்னா எட்டுனா தான் வாங்கிடுவோம்ல. கண்டக்டர் நிலைமை எப்படின்னா டிரைவர் நிலைமை தெரியுமா தெரியாதா? எப்படி? காலை சிங்கிள் வண்டி ஓட்டும் பார்த்துருக்கியா இல்லையா? வெறும் காலேஜ் பிள்ளைலாம் தான் இருக்கு. எப்படி? காலை சிங்கிள் வண்டி ஓட்டும் போது காலை தூக்கி விடுக்காப்புல ஒத்த குண்டில உட்காந்துக்குவாரு. என்ன பைல்ஸா? காலில் வண்டி கியர் போடுறத பார்த்துருக்கியா இல்லையா? நெய்வேத்த சரக்கு வெறும் புது பாட்டா போட்டுக்கிட்டு ஆத்தி சந்தன கட்ட ஆத்தி என்ன சார்? நான் பாம்பா மாடிக்கிற இடத்துல நீ ஏமா வந்து நிக்கிற? அடியே பறக்க எங்கடா போகணும்? காலேஜா? வாசல்ல இருக்கணுமா? வாசல்ல என்ன கழி உள்ளே விடுறேன் காலேஜுக்குள்ள வெறும் பிள்ளைகளா ஏறி பதன்னு உட்காந்துருக்கேன். அப்ப ஆறுன்னு அடிக்கிற பத்தியா? அதே சிங்கிள் இறக்கிட்டு வரும்போது பார்த்துருக்கோமா? ஒரு உள்ள கூட இருக்காது. டிரைவர் கொண்டு இங்கிட்டு திரும்பிக்கு வெறும் பழைய பாட்டா போட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு வருவாரு. திடீர்னு கிளடு கட்ட மேல ஏறிடுச்சுன்னு வச்சுக்க. அப்ப எப்படி கியர் போடுவாரு? எப்படி? எங்கல ஏறிக்கிட்டு வர போய் பின்னாடி உட்காந்து தொலை பாம்பாம பிச்சிருவேன். எங்க ஏறிட்டாரு? போ பஸ் சைடில் கண்ணாடி தெரியுமா இல்லையா? போ பஸ் எங்கிட்டு காலையில இந்த காலேஜ் பிள்ளைய வதன்னு ஏறும்போது இந்த கண்ணாடி வதன்னு ஏறும்போது இந்த கண்ணாடி மசூர் தெரியல. இப்போ இந்த ஒரு கிழவி ஏறினாங்க. இதுக்கெல்லாம் யாரு ஆடுறாங்க? யாரு காரணம்? பொம்பளை நீங்க தான் காரணம். யாருக்கு முன்னாடி வந்தாக்கா அப்புறம் கோச்சு சீட் இருந்தா வரதா செய்வோம். என்ன சீட் இருந்தாங்க? சாமியை கும்பிட்டு ஏத்து. ஆளு என்ன ஏத்துவே? சாமியை கும்பிட்டு நறுக்கு. ஆளு ஆளு இதே இதே பாவம். ஆளு இன்னும் ஏத்து. ஆளு ஏய் சார் இந்த 500 ரூபா சில்லற. ஆட இரியா அப்பதான் பொம்பளை போயிட்ட பேசிக்கிறேன். சில்லறை விடு அதை கொடு இதை கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பேன். சும்மா தேவையில்லாம பொறுமையா இருக்க பாத்துக்க. ஏன் இல்லாட்டி என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு நேரத்தை போல இருக்க மாட்டேன். என்னன்னு இருப்பீங்க? என்ன வேற மாதிரி இருப்பேன். கோயிலுக்குள்ள நடக்கிறனால அடக்கம் ஒடுக்கமா இருக்கேன். இல்லாட்டி ஆட்டி பொழந்து கட்டிட்டு போயிட்டே இருப்பேன். நீ பொம்பளை மாதிரி நடந்துக்க. நீங்க நடக்கிற நட எங்களுக்கு தெரியாதாத்தா? அடேங்கப்பா நடைய பார்த்திருக்கியா இல்லையா? இல்ல வீட்டுல இருந்து வரும்போதெல்லாம் பாரு. வீட்டுல இருந்து வரும்போது அப்படியே பேசிக்கிட்டாங்க. சும்மா திடீர்னு எங்கேயாவது கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கோ இல்லை காலேஜுக்கே கிளம்பிட்டா நடக்கிற நடைய பார்த்துக்க. காலேஜில் எங்கள் பிரின்சிபல் ஹச்ஓடி இருக்காரு. வெறும் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறாரு. வீட்டு ஒர்க்கே நம்மளை பார்க்க முடியல. உங்கள் லட்சண மஞ்சள் தெரிஞ்சதால சொல்கிறேன். தமிழ்நாட்டு இல்ல இல்ல நடிப்பு நடக்கிறதான சொல்றேன். தமிழ்நாட்டு மானத்தை யாரு காப்பாத்துறது? ஆம்பளை நாங்க தான். நீங்க எங்க காப்பாத்துனீங்க? உங்க பீரோல சாத்திக்கிற பேர் தான் சாலு. ஓ சகலத்தையும் மறைக்கிறதுக்கு பேர் தான் சால். இப்படி வச்சுக்க. இதெல்லாம் எப்பங்கிற 1990ல தான். 90ல சின்ன குயில் பாடும் பாட்டு கேட்குதா 1990ல 2000 வருஷம் வந்துச்சு. கொஞ்சம் இப்படி மேலே ஏறிச்சு. 2000ல 2010 கொஞ்சம் மேல மஞ்சவரட்டு பாட்டில் கொம்பளை கட்டி விடுவாங்கல்ல அது 2020 எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லைன்னா எதுவுமே இல்லையா?
என்னடா மாடு இப்படி வருதுடா புடுறான்னு பிடிச்சி புடுறாங்க. ஓஹோ மாடு புடி மாடா போயிருது. ஓ இதுல வேற எங்களை சொல்லு ஆம்பளை பிள்ளை ஏதாவது ஒரு கொத்தம் சொல்லு. சொல்லு பாப்பா. எப்படித்தான் குண்டியா இருக்காது இவனுக்கு வண்டி வேற ஒரு கேப்பா. எங்க வண்டி அப்படில உங்களுக்கு குண்டியா இருக்காது, அதுல ஹீல்ஸ் வச்சு செரு போட்டு குண்டிங்க டங்குன்னு வர குதிரை குண்டியை தூக்குறேன். அப்பயாச்சும் ஹைட்டா தெரியும். ஹைட்டா தெரியுது நடக்குற பக்கத்துல மூளை வந்த ஆளு மாதிரி. சொல்லு சொல்லு எங்களை சொல்லு. வண்டி குண்டியே இருக்காதுப்பா, இவனுக்கு தேவை வண்டி. அது எப்படி தெரியுமா இருக்கும்? என்ன வண்டி? இந்த பின்னால இந்த நட்டத்தங்கரை கொடுக்கு தூக்கிட்டு இருக்கும் பாருங்க. ஓஹோ அந்த மாதிரி இருக்கும். உட்கார்ந்து ஓட்டுறது இப்படி. ஓஹோ நாங்க சமமான இருக்க வண்டியை வாங்கினாலும் நீங்க என்னடி சொல்றீங்க? நம்மளுக்கு இந்த வண்டி செட் ஆகுதுடா. நான் ஏறி உட்காந்து வண்டி ஓட்டுறேன்னு வச்சுக்க. ஓ ஏறி உட்காந்து உன்னை எப்படி பிடிச்சிக்கணும்? ஐயோ கை ஃபுல்லா போயிடாம. நீ வேற வண்டி ஓட்டுற ஸ்டைலு. அவன் தான் வண்டி ஓட்ட அத்தனை வண்டி வச்சுக்கான்னு தெரியல. என்ன மேனாவுக்கு நீங்க அதுல ஏறிக்கிட்டு போறீங்கன்னு. அதானே இல்ல பொம்பளை மேலே குறை சொல்லக்கூடாது, ஆம்பளை மேலேயும் தப்பு இருக்குமா? என்ன தப்பு? நிறைய தப்பு இருக்கு. நம்ம ஆளுகளும் பேண்ட் போட்டாங்க. எப்ப எப்போ? 1990ல. 90ல எப்படி பேண்ட் சொல்ற இன் பண்ற பார்க்கணுமே. இன் பண்ணிக்காங்க பேண்ட் ஓட்டு. சிக்காக்கோ முக்கா கால் பேண்ட் மாதிரி. சிக்காக்கோ முக்கா இரியா இது ஒரு ஏட்டையா கொடுத்தாரு இந்த பேண்ட். அது முக்கிய பத்தல பிண்டுக்கிட்டு போச்சு. பட்டன் இல்லாம ஏட்டையா கொடுத்தது இப்போ பிஞ்சுக்கிச்சு போச்சு. 1990ல பேண்ட் போட்டது நம்ம ஆளுங்க. வணக்கம் தமிழ்நாடு. எல்லாரும் ஊரோட ஒற்றுமையாக சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். நன்றி வணக்கம், போயிட்டு வர்றேன். 90ல 2000 வருஷம் இருந்துச்சு. கொஞ்சம் அப்படி கீழே இருக்கு, கொஞ்சம் கீழே, கொஞ்சம் கீழே. அதே இன் பண்ணது. இந்த பாக்கெட் வேற பிஞ்சுக்கிட்டு போச்சு, அது வர மாட்டேங்குதியா? 2000 பார்த்து உடம்பே இருக்காது. அவன் சிம்ல உடம்பே ஏத்துன மாதிரி. சொல்லு மச்சான், என்ன மச்சான் ஏன்ட்டு சொல்றா? அட்டா போயிட்டு வருவா என்ன கம்பு கூட்டில் கட்டியா? 2010 வந்துச்சு. அப்பதான் இந்த லோன் கொடுக்குற குரூப் ஒன்று ஆரம்பிச்சாங்கல்ல. அந்த லோன் கொடுக்குற குரூப் எங்கன்னு என் பண்ணிக்கிறாங்க என்னன்னு தெரியல. அவங்கள பாத்தியா இல்லையா? என்னடா அது வந்து இப்படிதான் என் பண்ணிக்குவாங்க. இப்படி அது நடக்கிற வித்தியாசமா இருக்கு. மாத்தீங்க. ஆமாம்மா சொல்லுங்கம்மா. 25,000 ரூபா லோன் கொடுப்போம். மொத்தமாக 50,000 ரூபா உங்கள்கிட்ட ஆட்டையை போட்டு போயிடுவோம். நீங்கள் வாரம் காட்டுறதுனால ஈனி இழிச்சாத்திரமாக கட்டிட்டு போயிருவீங்க. நாங்கள் மொத்தமாக போயிட்டு போயிடுவோம். வரட்டுங்களா? போயிட்டு வரட்டோம். 2025 நம்மால் நல்லா தான் இருந்தேன். இந்த வடநாட்டிலேருந்து பானிபுரிக்கு வந்தாங்க. அந்த கம்முநாட்டியை பார்த்து நம்மளும் கெட்டு போயிட்டு. எப்படி சொல்ற? அரைக்குண்டி இங்கே வெளில தெரியும். கையெல்லாம் நல்லா தான் இருக்கு. இங்கே அரைக்குண்டி இங்கே வெளில தெரியும். சரி இன் பண்ண மாட்டேன். நடக்க நில்லு தாங்க. அது அன்னைக்கு ஒருத்தர் உட்காந்து காத்து பிடிக்கிறானா கக்கூசு போறானான்னு. ஏய் நீ இதுக்கு அப்படி சொல்லிய? 2030க்கான புது மாடல் ஒன்று இருக்கு. என்னது 2030? பின்னாடி கண்ணாடி எல்லாம் இருக்கு. பின்னாடி கண்ணாடி இருக்கு. பின்னாடி என்னது? 2030க்கான புது மாடல் இது. முன்னாடி கட்டி தொங்க விட்டு வேண்டிய லைட்டா கிழிஞ்சு வச்சுடா. சின்னதா ஒரு ஒட்டு போடுறான்னு அவன் போட்டிருக்கான் பாரு. புழு துணியில ஒட்டு கலர் டிவி மாதிரி இருக்கா. நல்லா ஊத்து பாடுறான். என்னென்ன சேனல் தெரியுதுன்னு. ஏண்டா இடையில FTV வருதான்னு பாரு. பேசன் டிவி. என்ன வியாபாரம் பாக்குற சொல்லுவாங்க. ஆமா யார் மணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். என்ன வியாபாரம்? இலந்த பழம். எங்க வியாபாரத்தை சொல்லிட்டியா நீனு? பாடிய கப்பக்கலங்க
நான் நோட்டீஸ் ஆச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் நினைக்கிறேன். நான் அந்த வேலையும் தான் பார்த்தேன். ஓ கொரோனாவில் நான் பார்க்காத வேலையே கிடையாது. என்ன சொல்றீங்க? காலையில் கல்யாண பத்திரிக்கை அடிச்சு கொடுத்தேன். ஓ மத்தியானம் வந்துட்டாங்க ஊரோட என்னைய அடிக்கிறது. ஏன் 3 தப்பு நடந்து போச்சுன்னு. 3 தப்புக்காகவா? எழுத்து பிள்ளை தான். ஓ எழுத்து பிள்ளை. எப்படி? எம்பெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும்னு அடிக்க சொல்லியிருந்தாங்க. சரி. அதில் புள்ளி வைக்காம விட்டுட்டேன். ஆஹா. எமபெருமான் அருளாலே திருமணம் நடைபெறும்னு அடிச்சு விட்டேன். அது சரிதான். 2வது தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? அவன் சித்தப்பன் பெரிய பையன் ஊரெல்லாம் சின்ன சாமி கீழே மணக்குடி, பெரிய சாமி மேல மணக்குடின்னு வரும். சரி. மணக்குடின்னு வருது பாரு. ஆமா. அந்த இடத்துல மாங்கிற எழுத்த போடாம விட்டுட்டேன். மாங்கிற எழுத்தை விட்டுட்டேன். மணக்குடின்னு வருதுல்ல. ஆமா. அதுல மாவை எடுத்துட்டா என்னன்னு வரும்? அம்மனை நக்கடி நக்கடி. சின்ன சாமி கீழே நக்கடி, பெரிய சாமி மேல நக்கடி, நக்கடி 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 நக்கடின்னு மானு போட்டா தானே மணக்குடின்னு வரும். அது சரி. மாவை எடுத்துட்டு நக்கடி நக்கடினே வந்துருச்சு. நாங்களாம் என்ன கல்யாணத்துக்கு வர்றோமா இல்ல நக்கடிக்கு வர்றோமா? கடைசி தப்பு தான் ஒரு சின்ன தப்பு. என்ன தப்பு? அவன் கல்யாணம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சனி அன்றே புறப்பட்டு குடும்பத்தோட வரணும்னு அடிக்க சொல்லியிருந்தேன். சரி. நான் சனியனே புறப்பட்டு குடும்பத்தோட வரணும்னு அடிச்சு மாப்பிள்ளை. சின்ன தப்பு இல்லை, உன்னை வேலைக்கு வச்சதான் தப்பு. என்னை முதல்ல வேலைக்கு சேர்த்து யார் தெரியுமா? பனியன் கம்பெனில பிசிறு வெட்டுவாங்கல்ல. ஆமா. பனியன் முதல்ல அதை வெட்டி பழகு. சேர்த்து அன்னைக்கு 3ஆவது நாளே ஓனர் செத்து போயிட்டாரு. ஏயா எது அட்டாக்கா? இல்ல, அந்த வெயிட் பஞ்சு அப்படியே அமுக்குனா பிசிறு அமுக்கி வெளியில வரும். ஆமா. அந்த வெயிட் அந்த இது கரண்ட் இல்லாம வேலை செய்யல. ஓனர் நான் மேல ஏறி படுத்துக்கிறேன், ஏன் வெயிட்டுக்கு அமுக்கி கொடுக்கு, அப்படியே பிசிறை வெட்டிட்டு வாழாரு. பிசிறை வெட்டிட்டேன். நானும் 1.5 ஷிஃப்ட் நைட்டு ஷிஃப்ட் பார்த்து தூக்க கலக்கத்தில் வெட்டிக்கிட்டு இருந்தேன். ஓனரையும் சேர்த்து சுண்ணத்து பண்ணியாச்சு. அடி ஒத்த கல்லு முக்குத்தியா, ஒத்தையில போறவளே நீ வப்பியா. அடியே என் முட்டை கலக்கி, அடியே என் முட்டை கலக்கி. எப்படி வரும்? முட்டை கலக்கின்னு தானே வரும். என் மையா அப்படிதான் பாடிட்டாருங்க. முட்டை கலக்கி ஏ கொட்டை கலக்கின்னு. ஐயோ, அவனை கொண்டு போய் சிரமப்பட்டு இப்போ நிறைய காசு செலவு பண்ணி இப்போ தான் சேர்த்துருக்கேன். நிறைய காசு? ஆமா. எவ்வளவு? 40,000 ரூபா செலவு. ஓஹோ, என்ன படிக்கிறான்? யூகேஜி. ஏப்பா யூகேஜிக்கே 40 ரூபா வருதா? 40,000 ரூபா செலவு பண்ணி சேர்த்து விட்டேன். பள்ளிக்கூடத்தில் எப்படிடா பாடுறான்னு போய் பார்த்தேன். அருமையா பாடினேன். சனகன மனகதி பாட்டத்தை. நம்ம பிள்ளை இல்லை படி. கன 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 கன. என்னடா கணக்கணன்ட்டே கிடக்குறேன். இந்த ஜேஹேங்கிற வார்த்தை எப்படி சொல்லுவான்னு பார்த்தேன். ஓஹோ, அவ்வளோ அருமையா சொன்னேன். என்னன்னு? ஏன் 40,000 போச்சு. வேற என்ன பண்றது? சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் ஒழுங்கா சொல்லி கொடுத்தா பயலுக்கு ஒழுங்கா படிப்பாங்க. எங்க ஒழுங்கா படிச்சு தொலை கேட்டு தொலைறியா? இப்போ ஒருத்தன் 10வது பெயிலாக போயிட்டான் போல இருக்கு. அப்பயும் போட்டு அடிக்கிறாரு. அந்த பிரேமா பிள்ளைய பாடுறா, உங்களோட ஆனா படிச்சுச்சு. அந்த பிரேமா பிள்ளைய பாடுறா, எத்தனை மார்க் எடுத்துருக்குன்னு. அந்த பிரேமா அந்த பிள்ளைய பார்த்து நான் பெயிலா பண்ணி மூடிட்டு போயா அப்படின்ட்டு. பிரேமா பிள்ளைய பாரு, பிரேமா பிள்ளைய பாரு. மேற்கொண்டு நானே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீ என்ன பார்க்க சொல்ற? அப்புறம் ஒரு வாத்தியார் பாடம் நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. நாய் குலைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. குலைச்ச நாய் நிப்பாட்டிருச்சு. பயலுக சொல்லியிருக்காங்க, சார் அது நிப்பாட்டிருச்சு, நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்ட்டு. கொஞ்ச நேரத்தில் நாய் ஆக்கிட்டாங்க வாத்தியார். அப்புறம் ஒரு வாத்தியார் பஸ்ஸில் வந்திருக்காரு. பையன் இப்படி எந்திரிச்சிருக்கேன். இருக்கட்டும், நான் பரவாயில்லடா உட்கார்றா, மரியாதை போதும். அடுத்த ஸ்டாப் வந்திருக்கு, மறுபடியும் எந்திரிச்சிருக்கேன். டேய் உட்கார்றா அப்படின்னு. 3வது ஸ்டாப் வந்திருக்கு, மறுபடியும் எந்திரிச்சிருக்கேன். அட மரியாதை மனசுக்குள்ளே இருந்தால் போதும் உட்காரு. யோ, நான் இறங்க வேண்டிய ஸ்டாப்பே 3 ஸ்டாப்புக்கு முன்னாடியா, நீ உட்காரான்னு 3 ஊர் தள்ளி கூட்டிட்டு வந்துட்டா என்னையா அப்படின்னு. இப்போ எதில் இப்போ நான் எந்த கதையில் ஆரம்பித்து எந்த கதையில் வந்து நிற்கிறேன் பாரு.
அடி கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி. டம்மு டம்முன்னு தட்டாகிறான் பிள்ளைக்கு அங்கே விருக்கு விருக்கு. ஏ கண்ணை திறக்கணும் சாமி, கையை பிடிக்கணும் சாமி, வாழம் பார்க்கிற பூமி சேர்ந்து அடைக்கணும் சாமி. வேளாண்டி அம்மளே பாவம் தாங்காது என்னோட சாமி, வேளாண்டி ஆம்பளை பாவம் தாங்காது என்னோட சாபம். ரிவர்ஸ் ரிவர்ஸ் ரிவேஸ்ல வெட்டுதுடா. இது ரிவர்ஸ் சுத்து. மாப்பிள்ள நீ இங்கிட்டு வாங்க, நீ அங்கிட்டு போமா. ஏய் நீ என்ன கார்த்திகை மாசம் நாயாட்டம்? நாய் எப்படி தெரியுமா குலைக்கும்? முன்னாடி பொட்டை நாய் போகும், பின்னாடி எனக்கு ஒரு லீடு கொடுத்தா போதும், ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதை வச்சு ஒவ்வொரு காமெடியாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆமாம், லேடிஸ்லாம் தேவையில்லைம்மா, நாங்கள் வாடு ஓட்டிக்கிட்டே இருப்போம். இந்த வர்றாருல நாரதர், அந்த ஆளு கல்லுக்கு சிலையை கட்டிட்டாலும் அவர் வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி டைப்பு நாங்கள். பொம்பளைலாம் எங்களுக்கு தேவையில்லை, விட்டிய விட்டிய எல்லாரையும் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்போம். ஆமாம், நாய் எப்படி தெரியுமா குலைக்கும்? முன்னாடி பொட்டை நாய் போகும், பின்னாடி ஆம்பளை நாய். பார்த்துருங்க. என்ன மாப்பிள்ள அப்படின்னா? கெஞ்சிருது. என்ன ஒன்று 2 மணி நாளாக விரட்டிகிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு கெஞ்சும், நீ பாட்டுக்கு கண்டுக்காம போயிட்டே இருக்கா. இது ஆம்பளை நாய் பிடிங்களுக்கு, பொட்டை நாய் பிடிக்கும் மலைக்கு. என்ன மாப்பிள்ள அர்த்தம்? மூடு சரியில்லை. ஆனால் போங்கடா, இதே வேலை எப்போ பார்த்தாலும் இங்கே புதனெல்லாம் இங்கே மேலே ஏறினு. மூடு சரியில்லை. நல்லா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கப்பட்டனா என்னென்ன வேணும்? குலைக்கிற வேலையே கிடையாது, ஒன்லி சிக்னல் மட்டும்தான். அடி குடியாரம் பெத்த மகளே, உன்னை ஒரு வாட்டி ஆச்சாச்சி விளையாடு பொழுது, மகளே உன்னை ஒரு வாட்டி. அவங்க அம்மா தான் சொல்லுச்சு, டக்குன்னு எங்க அண்ணனை ஞாபகம் வரல அப்படின்னு. ஞாபகம் வர்ற மாதிரி டக்குன்னு ஒன்று பண்ணவா அப்படின்னு. உன் மகளை கூட்டிட்டு போயிடுற, உனக்கும் ஞாபகம் வரும், உன் புருஷனுக்கும் ஞாபகம் வரும் அப்படின்ட்டு. என்ன ஓகே தானே? நீங்க சொன்னீங்கன்னா ஓகே. உங்களுக்கு ஆச்சவனம் இல்லாட்டி ஆச்சப்பணம் இல்லாட்டி. அடி குடியாரம்பத்த மகளே, முளைப்பாரிச்சிக்கிட்டு போகிறதானே? அப்படியே ஏடா ஏன் என்ன போதையில் ஆடுற மாதிரியா இருக்கு? உன் மேலே என்ன வரைக்கும் ஒரு கை இப்படி பட்டுச்சுக்குமா? இப்போ தானே பட்டுச்சு. பட்டுச்சுட்டு எல்லாம் இல்லை, ஒரு வாட்டி உன்னை கட்டி பிடிச்சி முத்த கொடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேம்மா, வாம்மா. இங்கே பாரு, என்னைய பற்றி உனக்கு தெரியாது. தங்கமான குணம், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. ஒரு கெட்ட பழக்கம் இல்லை. எந்த கெட்ட 13 மணி நேரம் ஆகுது எல்லாத்தையும் விட்டு.
அதுக்கு முன்னால குடிக்கிறதுல எதுவுமே குளிருக்கு என்னமா அடி கண்ணா திறக்கணும் சாமி கைய பிடிக்கணும் சாமி சாமியோ சும்மா கிடக்குதுலையே சும்மா கிடக்குதில்லையே இளவு மனுஷோடு போட்டதில்லையே நல்லா ஆடுற சரி நல்லா பாடுற கேட்டேன் கிளம்பிட்டியான்னு கேட்டேன் அப்படின்னு அப்படின்னா டீ வாங்கிட்டு வர சொல்லுச்சுண்ணே இந்த இங்கே இருக்க கேள்ல அப்போ கேனில் இருக்கா அடி குடிங்க பா நல்லா ஆடுற சரி நல்லா பாடுற அப்புறம் உன்னைய பார்த்த உடனே என்ன என்ன விரலை பிடிச்சே நோண்டிக்கிட்டு இருக்க ஏ எவ்வளோ நாளைக்கு நேரமாக தான் இவதே நோண்டிக்கிட்டு இருப்பேன். இல்லை இல்லை சரி ஏன்னா நீங்கள் வேறு அப்படிலாம் இல்லைண்ணே நம்ம உள்ளண்ணே வாடா அவர் போகிறாரு அந்த ஆள் பேச்சு நம்ம உள்ள ஏடா இந்த நம்ம ஏமா அப்போ விவரமா இருக்கையா நீ போத்தா எங்க யாருக்கிட்ட உன் பக்கம் நான் திரும்பவே மாட்டேன் போ நீ நல்லா ஆடுற நீ வேணா திரும்பாம இரு பாப்போம் நான் இதுக்கு நான் திரும்ப போகிறேன் நல்லா ஆடுறேன் நல்லா பாடுறேன் உன்னைய பார்த்து எனக்கு காதல் வந்துருச்சு காதலா இப்படிப்பட்ட காதல் பார்க்காமே வருதா வந்து காதல்னா என்ன தெரியுமா அடடடா. காதல்ங்கிறது காக்காப்பி மாதிரி அப்படின்னா எப்போ நம்ம தலையில் விழுகும்னு தெரியாது சரி நடந்து போயிட்டுப்பேன் காக்காப்பியை தொரட்டுன்னு வெஞ்சு விட்டுரும் அது அதே மாதிரி தான் காதல் எப்போ நம்ம மனசுக்குள்ள வரும்னு தெரியாது ஆ காக்காப்பியை கூட தொடச்சு போடலாம் சரி காதலை துடைக்கிறக்குள்ள அவன் படுற பாடு பெரும் பாடு நாக்கு தள்ளிடுது. ஐயோ காதல் எப்படி தெரியுமா இருக்கும் எப்படி காதலிச்சதுக்கு அப்புறம் காதலனுக்கு காதல் எப்படி தெரியுமா தெரியவா எப்படி தெரியும்? கரண்ட் போன நேரத்துல கடிக்கிற கொசு மாதிரி ஓ அதை பிடிச்சி விரட்டி அடிக்கவும் முடியாம பிடிச்சி விரட்டவும் முடியாம இருட்டுக்குள்ள அவன் படுற என்ன பாடு. பண்றதுனே தெரியாம அந்நியம் பிடிச்சது கடிச்சுக்கிட்டே காதல் கிடக்கு பண்ணும்போது வா காதல் வந்து விட்டது நீதான் என் பொண்டாட்டி யாரு வேணும் எங்க வாத்தியார் சின்ன வயசுல சொல்லுவாரு ஒரு ஜாதகக்காரன் சொன்னாலும் பரவாயில்ல. திரும்பிட்டார்ல அவர் இல்லை என்ன அப்பா ஏங்க எப்படிங்க வாத்தியார் சொன்னாரு? சின்ன வயசுல சொல்லுவாரு என்னன்னு நீதான் என் பொண்டாட்டி யாரு வேணும் ஏ எப்படிப்பா சொல்லியிருப்பாரு? நீ எல்லாம் பண்ணி மேய்க்குதான்டா லைக் எப்படிம்பாரு அப்ப என்னை பார்த்தா பண்ணிமா தெரியுதா உனக்கு வீட்டில் ஒரு வெள்ளை பண்ணியை மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் ஒரு குட்டி பண்ணியை போட்டு தூங்க விட மாட்டேங்கிறேன் அவன் படுத்துற வாடு ஏப்பா. குழந்தை உறக்கிறலாம் சந்தோஷமான விஷயம் தான் ஆ, ஆ. அரசாங்கம் ஆம்பளைகளுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணு தெரியுமா ஏய் அரசாங்கத்தை குறை சொல்லாதப்பா. மாசமான பொம்பளைகளுக்கு எவ்வளோ பணம் தர்றாங்க மாசமான 22,000 ரூபா தரேன் ஆமா எவ்வளவு சிரமப்பட்டு மாசமாக்குறாங்க ஒரு 2,000 ரூபா ஆச்சு எங்களுக்கு தர்றாங்களா ஏய் உங்களுக்கு தான குடுக்குறாங்க அது பிள்ளை உறக்காம குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணா கொடுத்தாங்க எவ்வளவு உழைச்சு 3,000 ரூபா கொடுப்பாங்க அந்த ஆப்பிள் ஆரஞ்சு அதெல்லாம் கொடுக்குறான்ல அது எது ரத்தம் ஊறுறதுக்கு மாப்பிள்ள ரத்தம் ஊறுறதுக்கு தான் அவன் தான் கொத்தோட வரத்துக்கு கையில் கொண்டு வரேன் அப்புறம் ரத்தம் ஊர்னா என்ன ஊராட்டி என்ன ஆமா வா காதல் வந்து விட்டது எப்படிப்பட்ட காதல் பரிமளம் சொல்லுங்க ஒருவேளை என்ன பரிமளங்கிறிய நல்ல பேர் வச்சிருக்காங்க என்ன பேரு? பரினா குதிரை மலம்னா பி ஏய் சாணம்யா குதிரை பி நீ சும்மாவே இருக்க மாட்டியாப்பா நான் மறந்துட்டேன் ஞாபகப்படுத்திட்டாருப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் நான் செத்து போயிட்டா நீ என்னடா பண்ணுவேன் அதுவும் கூட உன்னைய மாதிரி பொம்பளை தாண்டா தேவை அதுவும் கூடவே வந்துடும் மாப்பிள்ள தாலி அது மட்டும் போய்கிட்டே இருக்க தாலி எடுத்து போட்டு அடுத்து எவன்டா சிக்குமே அடிமை அப்படின்னு போயிடுறது இப்போ 3-4 பேர் வாட்ஸ்அப்பில் வர்றாங்களாமே என்னன்னு தெரியல வாட்ஸ்அப்லையா? அது என்ன அப்படி ஒரு சப்பா? கிடையாது முதல்ல. ஏய் ஏய் எடுத்து காமிக்கவா காமி பார்ப்போம் எடுக்கிற மாதிரியா இருக்குது? சரி போன திறந்து காமிக்கிறேன்னாச்சும் சொல்லு. என்ன 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 பண்ணுவோம் செல்ல ஓப்பன் என்ன 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 சொல்லு என்ன என்ன சொல்லு டச் போன் தானே டச்சு பண்ணு தானே பெருசு இந்த இது ஓப்பா இப்ப செய்யக்கூடாது. கோயில் உங்க வாயில வர்றது பூரா தப்பு தப்பா தான் வருமா ஏமா நீ ஓப்போ தானேம்மா செல்லு ஓப்போயா என்னது விவோ? விவோ இந்த பிள்ளை ஏமா ஓப்போ விவோ விவோவா அவரையாம்மா கரெக்ட் பண்ண ஆண்டவா என்னை சோதிக்கிறியே நீ சோதிக்கல ஓப்போ தானே இருக்கு. ஜோதி இங்க இருக்கிற அப்படி ஜோதி இருக்கிற அதில் இதில் 2 சிம்மு சொருகலாம் உனக்கு தெரியும். காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா எப்படிப்பட்ட காதல் சொல்கிறேன் கேளுங்க சொல்லுங்க
நிலவு ஒரு பெண்ணாகி உழவு கலையுதோ உழவு கலைதான் அதான் இழுச்சா பாரு உழவுகின்ற அழகோ நீரலைகள் இடமாறு நீந்துகின்ற குழலோ வங்காள கடலே முன்னாள் விடலே என் அக்காலின் மகளே நாம் ஆளுங்கடலே இந்த மாமாளியா உயிரனுமானே மாமா காட்டியிருக்கிறானே வங்காள கடலே முன்னாள் விடலே என் அக்காலின் மகளே போட்டாலே மாலம் 300 நேரம் ஆட்டாடி லாபம் பகலுக்கு காவரணே பாலோடு தேடும் எப்போது வேணும் ஆட்டாடி நாடு கேட்கிறே செல்லும் பாடே உள்ளே வந்தாலே உன்னால நாடு சோழே நீரேத உள் ஞாபகம் தாகாது தூங்காது எழுவாளிவோ சோழே நீரேத உள் ஞாபகம் அது உள் ஞாபகம் வங்காள கடலே என் அக்காலின் மகளே கச்சேரிக்கு இப்போ வந்தது நேரம் உன்னை தொட்டா உடம்பு தட்டுது மாறும் தாங்க உடம்பு அப்பாலினா அந்த கிளியே சந்தேகம் உனக்கு ஏனமா குயிலே வண்ணமயிலே உனக்கு காணமா என்னோட ஆடு போலே என்னோட பாடு மத்தாளம் போல கல்யாண சமய தானம் காய்கறிகளும் பிரமாணம் அது கௌரவம் பிரசாதம் அதுவே எனக்கு போடும் பரிமளா என்னங்க பொம்பளைங்களை ஏன் தெரியுமா சுடுகாட்டு கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க ஏப்பா அங்கே நாச்சும் ஆம்பளை நிம்மதியாக சாகட்டும்னு அவங்கள முச்சந்தியோட முக்காடு விட்டு விரட்டி விட்டுறது வேற எதுக்கு கேள்விப்பட்டதே இல்ல. படமாட்டேன் அடிக்கடி சந்திச்சா உங்க படுத்துருவேன் அறிவுக்கு என்னங்க சாப்பிடுறீங்க? ஒரு நாளைக்கு சிக்கிட்டேன்னு வச்சுக்க உடம்ப ஏற்றிடுவேன் கும்முன்னு கொன்றுவேன் உன்னைய. கொன்று உன் மேல பித்துமா ஓ மேலே ஒரு கண்ணு உங்க அம்மா மேல ஒரு கண்ணு அது தங்கச்சி அடிச்சு புடுமான தங்கச்சி உங்க காதல் எப்படிப்பட்ட காதலா? ஆமா என்னோட காதல் எப்படிப்பட்ட காதல் தெரியுமா? தன்னன்னா